பேசுகிறேன். ஏலியனோ ஆல்பம் சாங்குடைய டைரக்டர். இவர் தான் கேமராமேன். வணக்கம் ருகநாத். இவர் மியூசிக் இவர் தான் எங்களோட ஹீரோ, ஏலோடைய ஹீரோ, அவங்க ஹீரோனி. ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த ஏலோட சாங் பண்ணிருக்கோம். இது ஆரம்பிக்கும் போதே நாங்கள் ஒரு கண்டென்ட்டோட தான் ஆரம்பிச்சிருந்தோம், ஏலோட சாங் ரெடி பண்ணோம்னு சொல்லிட்டு. அது கடைசியில் லொக்கேஷன் மாறி நிறையா மாற்றங்கள் இருந்துச்சு. இதுக்கப்புறம் அண்ணன் பேசுவார், கேமராமேன் சார். இல்லை வந்து ஜெய்கிரிஷ் கம்போஸ் பண்ண அந்த சாங் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது, அதாவது ரொம்ப ஒரு டைம்ல அதை கேட்சிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ நல்ல ஒரு அதை வந்து இந்த சாங்கை வந்து நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு மலை சார்ந்த இடங்கள்ல ஷூட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஊட்டியை பிளான் பண்ணோம். அப்போ வந்து ஊட்டி பக்கத்தில் போனால் ஊட்டிங்கிறது கமர்ஷியலாக கிரௌடாக இருக்கும். சில பக்கத்தில் இருந்து கோத்தகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டீ எஸ்டேட் இதெல்லாம் இருக்குது. அந்த மாரி அங்கே ஒரு வாழ்வியல் மாரி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட டைரக்டர் பண்ணி எனக்கு சொல்லும் போது, அவர் உடனே நம்ம ஆக்சுவலி ஹீரோ வெற்றி வந்து அவர் எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டோடனே அவர் வந்து ஏதாவது அவுட்டோரு பேர் போய் பண்ணலாமா, அது பண்ணலாமா, அது ஒரு சைடு கூட யோசிக்கவே இல்லை. இந்த சாங்கை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு வெற்றிவேல் முருகன். ஏன்னா அதே போல இந்த கண்ணுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அழகான சாங்குக்கு ஒரு பெண்மையை நேசிக்கிற அந்த ஒரு இதுதான், ஒரு ஆத்மமான ஒரு காதலியை வர்ணிக்கிறது தான். அதுக்கு வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு ஃபெமிலியா நல்லா போக முடியாது, ஒரு அழகான ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அப்போதான் இந்த மோனாங்கிட்ட சிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டா சொல்லு மோனாட்ட வந்து கேட்டு வாங்குறதுக்காக நம்மளுக்கு அப்ரோச் பண்ணி அவங்க அதாவது அவங்க ஃபேமிலி வந்து அவங்களுக்கு பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட். அப்படி அப்படின்னா அது எப்படின்னா நாங்கள் எடுத்தது வந்து அப்படியே வந்து லவ்வபிள் சாங்கா போய் ஒரு குடும்ப சாங்கா ஆயிடுச்சு. எல்லாம் ஃபேமிலியோட தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு, ஆனால் அவங்க எல்லாம் ஸ்கிரீன் பின்னாடி தான். பட் ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்கே நாங்கள் போயிட்டு நல்ல விதமாக ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் வெளியில வரேன். இந்த சாங் வந்து எப்படி உருவாடுச்சு, இந்த சாங் எங்கள் மனசுல அடிக்க வைக்கிறது பற்றி ஜெய்கிரிஷ் வந்து இதை கம்போஸ் பண்ணி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ஆத்மா நல்லது. அது இல்லாமல் அந்த பாடல் எழுதினவங்க அவருக்கு ஒரு மொமெண்ட், அவருக்கு சின்னவருக்கு அது என்னங்கிறது சாங்கை கம்போஸ் பண்ணிட்டோம். எங்கள் டேரக்டருக்கு வந்து இந்த சாங் வந்து ரொம்ப ஃபேவரட் சொல்லிட்டு இருப்பாரு. விஸ்வநாடகம் அந்த சாங் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப அந்த சாங் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கு. ஈவன் அவர் வந்து ஃபோன் பண்ணி அவங்க பசங்களெல்லாம் கூட எனக்கு பாட வச்சு பண்ணுவார். ஸோ அதில் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் சாங் வந்து தேசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சார் எங்க வீட்லயும் சார் எங்க அம்மா போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அது போட போட காதுல இன்பமா வந்து நிச்சயமா அது இது ஏற்றது ரைட்டு. அவர் என்ன என்னோட ஃப்ரெண்டு தான். அச்சப்பன் காலேஜில் படித்தாரு, தமிழ் லிட்டரேச்சராக படித்தாரு. ஸோ ஒரு பேர் அறிவுக்கரசு சம்பவத்தில் ஆர்டினரில் அவர் ஞாபகம் சாங் வெளிவாட அவர் எழுதுன அந்த லிரிக் வந்து இன்னைக்கு அவர் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து இந்த ஆடியோ லைட்ஸ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு மரியாதை பண்ணாங்க. அவங்க அப்படியே கண் கலங்கி மனம் உருகி என்னோட மகனோட ஆத்மாவோட வாழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொன்னது வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. ஆக்சுவலி அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு எல்லாருக்குமே ஒரு கண்ணில், ஏன்னா அந்த சாங்கை வந்து இந்த அளவுக்கு ரீச் பண்ணுறதை வந்து அவர் மேடம் தான் வாழ்க்கணும். உண்மையிலே ரொம்ப அவரோட காட் கிஃப்ட் எங்களுக்கு அவர் அந்த லிரிக்ல பண்ணி அதை பிரமாதமாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த சாங்கை வந்து கண்டிப்பாக கேட்கணும். அதாவது நீங்கள் ஏழோடு நீங்கள் இது பண்ணாவே நம்ம அதில் வந்துடும். ஆக்சுவலி அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹீரோ சார் டேரக்டர். ஏன்னா அந்த சாங் வந்து வெளிவந்த ரீசனே நம்ம ஹீரோ தான். அண்ட் டேரக்டர் வந்து இந்த சாங் தான் வேணும்னு சொல்லிட்டு இதனால்தான் லைக் இந்த சாங் வெளிவந்தது எனக்கு அறிவுக்கரசுக்கு நான் மட்டும் ட்ரிபியூட்டா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவரோட வரிகள் வெளியே வந்தது ரொம்ப சந்தோஷம். அதுக்கேற்ற மாதிரி அந்த வரிகளும் வந்து பேசப்பட்டது. எல்லாருமே வந்து அந்த அவர் ஒரு சின்ன லைன்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணாங்க. தெரிஞ்சே தாண்டி தொலைஞ்சே போன இந்த லைன்ஸ் தான் காதல் வந்து ஒரு அடங்காத கடவுள், இந்த மாதிரி லைன்ஸ் தான் ஹைலைட்டா இருக்கும். பிறந்த போது அழல நானும் நடந்து போறேன் உசுரகம், அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து வரிகள் எல்லாம் வந்து அதுக்கு முன்னவும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ராத்திரி அப்படியே நிற்பாரு. என்னடா ஆச்சு அப்படி தள்ளிட்டு அப்படி ஓடுவாங்க, அப்படியே மெய் மறந்து பார்ப்பாரு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அது வந்து ஷூட் பண்ண கண்டிப்பா உண்மைதான். சீரியஸ்லி ஆனா இது முக்கியமான விஷயம் வந்து அவர் வந்து என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது அவரை நாங்க இந்த சாங்கை வந்து அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்தோம்.
ஏன்னா அவர் விட்டா கெடிச்சு காசு மேடையில இருந்து இது வரைக்கும் அடிச்சு நவுத்துட்டு போற ஒரு ஒரு டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டான்ஸர். ரொம்ப சில மூமெண்ட்லாம் நீங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாரு, தரையிலே இருக்காது, காலு பறந்து ஆடுவாரு. ஆனா அவரை கொண்டு போய் வச்சிருக்காங்க வந்து ஒரு மாண்டேஜஸா இருக்கும் போது அவருக்குள்ள முடியல. ஆனா அந்த சாங்கை திரும்பி போட்டு 2 வரைக்கும் கேட்கும் போது அந்த ஆட்டமே அமைதி ஆகி அப்படி அழகா பக்குவமா நடிச்சு விட்டாப்ல. ரொம்ப கேள்விப்பட்டேன் அவர் வந்து இந்த சாங்ல டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரா? ஆமா, டைரக்டர் தான் அவர் வந்து இல்ல நான் சொல்றது நீங்க சொல்லி இவரு லைட்டா சொல்லி பார்த்தாரு, லைட்டா ஒரு மூமெண்ட் ஜம்ப் போடலாமான்னு. ஜம்ப் போட்டா தாங்காதுப்பா, ஏன்னா இந்த அந்த வரிகளுக்கு இதா இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ரேண்டமா ஒரு சாங் ஒன்று பண்ணிடுவோம். இந்த சாங்குக்குள்ள நம்ம அந்த ஒரு மென்மையான ஒரு இதை கொடுப்போம் அப்படிங்கிறதுல அவருக்கு என்ன சாங் என்கிட்ட ஒன்று இருக்கு. சாரி பிளான் பண்ணிட்டு ஓகே அது இறங்கியே அதை வந்து நல்லா வச்சு டஸ்ட் கிஸ்ட் போட்டு ப்ரொஃபலர் வச்சு பறக்க விட்டு நெருக்க விட்டு அப்படியே எடுத்துரும். அது பண்ணிடலாம். அந்த மாதிரி தமிழ் புத்தகத்துக்கு இன்டர்ல வெளியிடத்துக்கு வந்ததுக்கு எல்லாமே ரொம்ப சேனல் பால்படி எல்லாமே. ஆமா அது வந்து எடுக்கும் போது வந்து இந்த சாங்கு ஒரு ஆல்பமா வரணும், அது வெற்றிக்கு ஒரு டெடிகேஷனா இருக்கணும். இந்த அறிவுக்கரசரோட அந்த வரிகள் வந்து மக்களுக்கு ரீச் ஆகணும். ஜெய்கிரீஷோட அந்த தத்ரூபமான இசை வந்து எல்லாருக்கும் ரீச் பண்ணுறதுக்காக தான் அந்த சாங்கை வந்து நாங்கள் எடுத்துட்டு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை ஏன் வந்து நம்ம ஒரு தேட்டர்ல போட்டு இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு ஸ்கீன்ல அட்மாஸ்பியர்ல நம்ம ஃபேமிலியோட வச்சு அப்படிங்கும் போது வெற்றி சொன்னாரு. அவ்வளோ தூரம் பண்றப்ப இது ஒரு விழாவாக பண்ணிடலாங்கும் போது எங்களுக்கெல்லாம் அந்த மேடை வந்து முதல் மேடை. ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு வந்து அது உள்ள வரும்போது இன்னும் சொல்லவே உள்ள அடிக்குது. ஏன்னா அந்த அரங்க நிறைஞ்ச அப்படியே உங்களை நீங்க தான் எல்லாமே மீடியா அப்படி இருந்து எங்களை வாழ்த்தி அவ்வளோ பெரிய சீஃப் கெஸ்ட்லாம் வந்து எங்களை வாழ்த்தி அதோட ஒரு தரமான அது வந்து நீங்க பேசும் பொருளாக்கிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப பிரமாதமான வச்சு கொண்டு போயிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காம செலவு பண்ணலங்க. கண்டிப்பா தாராள மனசுங்க, நல்ல மனசுங்க. எல்லாத்துக்கும் என்ன வேணும் எல்லாம் இதுவுமே இது இல்லையா இது இல்லையா, அந்த சாங்க அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போகணும், என்ன பண்ணணும், அதை எடுத்து ப்ரொமோஷன் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் வந்துருச்சு. நீங்க எல்லாம் ஆர்டர் பண்ணி போட்டீங்கன்னா என்ன ஒரு ரீச் ஆகி நாங்கள் அடுத்தடுத்து இது மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் நல்லா கேட்டு ரசிக்க போயிருக்கான். விஷ்ணுவோட வந்து எல்லாரையும் பாராட்டுறாரு. பட் அவரோட ஃப்ரேம்ஸ் தான் அந்த சாங்குக்கு வந்து பெரிய ஹைலைட். ஒரு ஃப்ரேமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு ஃப்ரேம் இல்ல ஆல்பம் சாங் பாக்குறது எல்லாமே என்னன்னா சாங் மாதிரி ஒரு மூவி கணக்கு என்னதான் பர்ஃபார்மன்ஸுக்கு என்னதான் ப்ரொஃபஷனலா அது ஒழுங்கான முறையில எடுத்தாதானே அது மக்கள் ரீச் ஆகணும். அது என்னோட வேலை. அது நானும் பெரிய எக்ஸ்ட்ரீம்ல பண்ணல, நம்மளோட வேலையை அங்க சிறப்பா பண்ணி கொடுத்தேன். அது பார்க்கும் போது அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியா கண்டிப்பா ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதை எங்க ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு மட்டும் ஒரு சின்ன என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோத்தகிரியில ஷூட் பண்ற போது பார்த்தா நாங்கள் குளிர்பா இருக்கும் போனா அங்கே ஒரு பெரிய வெயில் தான். கொஞ்சம் அங்கே அந்த லொகேஷன்ஸ்லாம் சில இடத்துல பர்மிஷன் கிடைக்கல போல அப்படின்னா சரி ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பார்க்கறத வந்து எங்க ஒரு அதை பார்த்தா அப்படி இருக்கணுமே என்றதுக்காக பண்ணோம். பாண்டிச்சேரி அதை வந்து இதோட கோத்தகிரியோட டவுன்ஷிப் வந்து மேட்ச் பண்ற மாதிரி பாண்டிச்சேரியோட ஓல்டு டவுனுக்கு நாங்கள் ஸ்ட்ரீட் போயிட்டு அதில் அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க. அப்படியே ஒரு மெயின் பறந்து அப்படியே அந்த சாய்வாரு அங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க அவங்களோட கெமிஸ்ட்ரி. அதே போல நல்லா வந்து அதை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அவங்க வச்சு பாடுவாங்க. அவங்களும் ஆமா அதை வந்து அதை பேசணும். அதுதான் அந்த சாதனைக்கு ஒரு மெயினான ஹைலைட். அதுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட் போட்டிருப்பாரு. அது வந்து எங்களுக்கு வந்து அந்த துல்லாத மனம் துள்ளுல வந்து விஜயும் சிம்ரனும் ஜாயின் பண்ற அந்த ஃபீல் எனக்கு வந்து கொடுத்துச்சு. என் வீட்டில் என் மனைவியெல்லாம் அவதான் எங்க இல்லை என்னோட மனைவி தான். அவங்களாம் வந்து அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியானாங்க. அந்த இதை சொல்லு நானே சொல்லுவேன். அந்த ஸ்பாட் இதுல நடிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது சொன்னது கஷ்டமா இருந்தா எப்படி அவங்க கூட நீங்களும் எனக்கு நீங்க நிறைய ஸ்டேஜ் அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. பட் ஆன் ஃப்ரேம்ல வந்து நீங்க ஃபர்ஸ்டா ஒரு என்ட்ரியா எல்லாரும் பார்க்க ஒரு ஸ்கிரீனுக்குள்ள வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் பண்ணும்பொழுது அந்த கோயில் ஆரம்பிச்சு கோவில்ல மங்களகரமா அழகா ஆரம்பிச்சுட்டு பட் அங்க ஆரம்பிச்ச உடனே அடுத்தடுத்து இது வேற மாதிரி கண்டெக்டா போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்ல தான் நான் இருந்தேன். நான் தான் சாரி டைரக்ட் சார்ட்டி கேட்டேன், ஆனா அடுத்தது என்ன பண்ணலாம், ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், கையிலே தூக்கிட்டு வந்துடுவா, சாங்க போட்டு அங்கே ஆடிடலாமா அப்ப ஆடுறது தானே வந்திருக்கோம், டான்ஸ் எல்லாம் கிடையாது, நான் சொல்றதை மட்டும் தான் நீ பண்ணணும்,
அப்ப நான் பிளான் பண்ணேன். ஓ டைரக்டர்னா அவங்க வந்து ஒரு அம்மா எப்படி ஒரு பையனை வழி நடத்தி கொண்டு வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா வளர்க்குறது அம்மா உழைப்பில்லை அந்த மாதிரி வந்து ஆட்டம்லாம் அதுக்கு வேற ஸ்டேஜ் இருக்குது. அங்க வந்து மௌனமான ஒரு மென்மையான இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு சாம்பிளையும் அந்த கண்டென்ட் அப்படிதான் இருக்கு. அதனால அதுல வந்து நம்ம ஒரு வீட்டோ நீங்க அந்த ஓடி வரது கூட அந்த பீச்சத்துலதான் நம்ம அதை செய்ய முடியும். லிரிக்லாம் நம்ம பண்ண முடியல. அதே போல அந்த ஓப்பனிங் வந்து நீ வந்து ஒரு கதை சொல்ல போற ஃபீல்ட்ல வந்து அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். ஒரு கேத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஷூட் பண்ணிருந்தோம். அதாவது 3ஆம் முறையோட கிளைமேக்ஸ் எடுத்து அந்த இடத்துக்கு போயிருந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லொகேஷன். அதை பார்த்த உடனே ஒரு கண்டக்டை வந்து அவர் சொன்ன டைரக்டர் என்ன சொன்னார்னா, அவன் வந்து ஒரு வழியோட நின்றுட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே அந்த ஆளே இல்லாத ரயில்வே ஸ்டேஷனை வழியோட நின்றுட்டு இருக்காரு. அப்ப அப்படியே சின்ன ஒரு ட்ராக் போறீங்க. அவர் அப்படியே நிமிர்ந்து கேமரா பாக்குறாரு. அப்புறம் கதை சொல்ல போயிடலாம், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் படிக்கலாம்னு சொல்லும் போது அப்புறம் ஒரு டைலாக் ஒரு வாய்ஸ் டைலாக் வரும். அதுதான் அந்த செஞ்சு எடுக்குது. ஏன் சொல்லிட்டாரு ஏன் அப்படி ஒரு குட்டனோட நிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக பண்ணி அப்படி சாங் உள்ள போனா அந்த அழகான அந்த ஹில் ஸ்டேஷன்ல ஏலேலோ அப்படிங்கிற டைட்டில் ஏலேலோ ஏன் டைட்டில் வச்சோம்னா அது ஏலேலோ நல்லா இருக்கும். அதுதான் ஒரு டைட்டிலா பிடிச்சது. அந்த லைன் அப்படி ரொம்ப அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த தேயில சுமந்துக்கிட்டு அந்த க்ரௌட் அப்படியே வர்றது அந்த ஒரு இது அந்த ஏலேலோ நிறைய பேர் கேட்டாங்க அந்த பிரச்சனைல. சாங்குடைய ஓப்பனிங் வரி வச்சுதான் நம்ம சாங்குடைய லிரிக்ஸ் அந்த டைட்டில் வைப்பாங்க. நம்ம வந்து கோரஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஆனா என்ன சின்ன பிள்ளையோட நானும் சாப்பிட்டு சொன்னேன் என்ன செஞ்ச அப்படின்னா இல்லன்னா என்ன என்னமோ செஞ்சுட்டா அப்படி 2-3 இதுல வைக்கலாம் தான் நான் சொல்லியிருந்தேன். சாப்பிட்டேன் கண்டிப்பா சொல்லியிருந்தான். அவங்க தான் சொன்னாங்க நல்லா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க வைக்கிறேன்னு சொல்லும்போது நானும் அதை யோசிச்சு பார்த்தேன். ஓகே என்ன செஞ்ச பிள்ளை ரொம்ப ஆனா வந்து என்ன செஞ்ச பிள்ளை வந்து உங்க சுங்குடி சேலை கட்டிக்கிட்டு நீ வேட்டி கட்டிட்டு இருந்தா என்ன செஞ்ச என்ன செஞ்ச பிள்ளை நீங்க அது இது கட்டிட்டு நல்லா இருக்கிற மாதிரி போட்டுட்டு நல்ல வேட்டி கட்டிட்டு நின்னாருன்னா என்ன செஞ்ச பிள்ளை இல்ல அது வந்து இவரு சொந்த ஒரு பாட்டு இருக்குங்களா முதிரி தோப்பூர்ல போய் அந்த சாங் வச்சு பண்ணீங்கன்னா அது லைட் வைக்கலாம். நீங்க என்ன செஞ்ச பிள்ளை சொல்லிட்டு இது வீட்டு பேட்டோட என்ன செஞ்ச பிள்ளை அப்ப இன்னொன்னு இதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்ம போகும்போது பண்ணது வேற கான்செப்ட். ஆமா அழகான ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீன் உங்களுக்கு தெரியல 4 மணிக்கு ஹீரோயின் வந்து தலை பின்னி கொட்டை போட்டுட்டு கோலம் போடுறதா முதல் சீனே. பூசணி பூ வர வைக்கிறாங்க வேலூர் எடுக்க போறியா ஊட்டியில எடுக்க போறியான்னு கேட்டேன். ஊட்டியில தானே ஊட்டியில யாராவது இல்ல இதுக்கு என்ன திரும்ப பண்ணாரு சாணி அந்த பிள்ளையார் செஞ்சு அந்த பூ ஒண்ணு வைப்பாங்கல்ல இதெல்லாம் என்ன பண்ணிக்கோ ஆனா இங்க இருந்து ஊட்டிக்கு எடுக்க போறதுல இல்ல நீ ரெடி பண்ணி எடுத்துட்டு அங்க போயிட்டு பாத்துக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு ப்ரெஷர் பண்ணாரு. அப்புறம் அந்த செண்பகமே வீல திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து எங்க ஊர் பாட்டுக்கார மாதிரி எடுக்கலாம். நம்ம கூட எங்க ஒரு ஆட்டக்காரன் வச்சிருக்கலாம். கண்டிப்பா பாக்கலாம் இது ஒரு ஆட்டக்காரன் அடுத்தடுத்து போயிட்டு எல்லாத்தையும் சொன்ன எல்லா டைலாக்மே யூஸ் பண்ணி போயிட்டுதான். என்ன சொன்ன கான்செப்ட் வேற ஜி. ஆமா தெரியுமா என்ன சொன்ன கண்டென்ட் வேற. ஊட்டிக்கு கிளம்புற கட்டலாம் வந்து எல்லாருக்கும் வந்து பாய்ஸ் நல்லா போய் நல்லா டைம் முடிச்சு இந்த ஊட்டிக்கு போற கேப்ல கான்செப்ட்ல மாறிடுச்சு. சாங் வரும்போது வேற பேட்டர்னா வருது. என்ன அது நீங்க சொன்ன கண்டென்ட் வேற என்ன சாங் வேற எதை கேட்டு இருந்தாரு. அது பயங்கர ஷாக்கிங் எல்லாமே சூப்பரா வந்துச்சு. அதாவது சொன்ன விஷயம் தான் அவங்க கான்செப்டோட யோசிச்சது வந்து என்னன்னா அது வந்து அதை வந்து என்னன்னா இப்போ ஒரு இப்ப சொன்ன கான்செப்ட் வந்து அந்த ஏழு ஒரு படம் பண்றோம்னா நம்ம அந்த படத்துக்கான விஷயத்துல கான்செப்டோட வச்சிடலாம். ஏன்னா நீங்க அது ஒரு 6ஆம் வகுப்பு அவங்க பார்க்கணும் ஒரு பஸ்ல ஏறுவாரு ஃபர்ஸ்ட் வந்து இருப்பாங்க அடுத்து அது டைமிங் மாதிரி ஒரு ஷார்ட் அது ஃபர்ஸ்ட் பொண்ணா இருக்கும் அப்புறம் வந்து அவர் ஒரு பஸ் டிராவல் ஆகும் அடுத்த பொசிஷன் இதை வச்சு நம்ம ஊட்டியில வந்து ஷூட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பெரிய செலவாகும். ஏன்னா பஸ் நம்ம வந்து ரெண்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு பெரிய பூ. ஆனா நம்ம வந்து ஊட்டியில வந்து பொக்கே ஷாப் போய் பார்த்தா பொக்கே ஷாப்பே இல்லை. ஏன்னா பொக்கே ஷாப்பே இல்லை. நாங்களே அப்புறம் மலையில இங்கே காட்டுற முடியும் ஷார்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் நல்லா இருக்குன்னு. அதனால சொன்னாரு அதுக்கு லென் தான் போனா அதை பண்ண முடியாது சார் வேற என்ன பண்ண போகணும் அதுதான் யோசிக்கும் போது அந்த கேத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த திடீர்னு சம்பவம் நடந்துச்சு.
அதான் நீங்க போட்டுருக்க நீ பேர் ஐடியா ஈஸியா பேர் வேண்டாரு ஆர்டிஸ்டா பேர் வேண்டாங்க. எனக்கு என்ன இருக்கு, நான் கான்செப்ட் பண்ணல, எனக்கு இல்ல பண்ணல இல்ல. மொத்த டீமே பேர் வாங்க வச்சுதான் நீ தானே. அப்ப என்ன இவங்க நீங்க இல்ல வந்து போட்டதெல்லாம் மாறிட்ட கட்டிட்டுல. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு இவர் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணாரு. அப்புறம் இந்த பிளாஷ்பேக் சாங் போயிடும். சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு இன்ஸ்டன்ட் தப்பு நடந்துரும். அவங்க வந்து ஓங்கி அடிச்சுடுவாங்க. அடிச்சோடனே சீரியஸாவே அடிச்சுட்டாங்க 2 நாள். எனக்கு அங்க தெரியல. அடுத்த நாள் இல்ல இல்ல வீட்டுக்கு நான் முதல்ல வேற ஒரே டைம்ல இன்டேக் வச்சு பாரு. இல்ல இல்ல நான் அடிச்சது ஒரு வாட்டி தான். டேக் 2 3 வாட்டி போச்சு நினைக்கிறேன். நீங்க தான் அடிச்சிட்டு ஓகே. ஆமா அப்பதான் நான் ஃபீல் ஆச்சு. ஆனா பட்டு அதாவது ஒரே டைம் பண்ணிட்டா ஒரு அடியோட போயிடும் ஆமா. அப்படின்னு சொன்னதுக்கு கை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீ திரும்பிடுற. அப்புறம் வந்து சரி 3 தடவை ஆயிடுச்சு. அப்புறம் ஓட்டு வர மனுஷன் டைம் முடியுது கிளம்புங்கிறான். ஷார்ட்டை முடிக்கணும். அப்படி நீ என்ன பண்ண ஃபைனல் டைம் அடிக்கும் போது நீ கொஞ்சமா திரும்பிடலாம் அப்படின்னு நின்றுட்ட. அதான் படிச்சுன்னு உங்களுக்கு அது அங்க எனக்கு தெரியல. அடுத்த நாள் அந்த மரத்து பேரு ஒரு மாதிரியா இருக்கு. மறந்து போயிருக்கும். அப்புறம் தெரிஞ்சுக்கணும். ஆமா. அந்த மாதிரி அடி ஒரு ஜாலி போச்சு. ஆனா மோனமும் சூப்பர். அவங்களும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. எல்லா சீன்லயுமே ஒரு இல்ல ஆக்சுவலி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப பாட்டு ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆமா. இந்த அடிச்சுட்டு ஆடுறது கூட நல்லா சொல்லலாம். இல்ல இந்த சாங் இது வந்து என்ன செஞ்ச புள்ள நானாக இல்லையேன்னா அவங்க என்னமோ நம்மள ஒரு மனசை கிடைக்கிறாங்கன்னா அப்படி ஒரு முகமைப்பு இருந்தா தானே அதை பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி ஒரு அழகு இருந்தா தான் அதை பண்ண முடியும். ஆடிஷன் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் மேல பார்த்தோம். பார்த்து இங்க எல்லா இடத்துலயுமே போயிட்டு சுச்சுவேஷன் பார்த்தோம். அப்புறம் ஒரு 2-3 இடத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. கொஞ்சம் நான் பிஸியா இருந்தனால வர முடியல. அப்புறம் அண்ணாவும் அவங்க அசிஸ்டன்ட் எல்லாமே போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா தான் மூணாவது வந்து ஃபிக்ஸ் பண்ணாரு. இவர் மைண்ட்ல இருந்து அந்த ஒரு டாட்டை நினைச்சு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டாரு. ஓகே சரி இதுக்கப்புறம் ஷூட் போயிடலாம் அப்படின்னு தான் அடைய ஒரு நாளுமே. இல்ல அதான் எனக்கு கூட எனக்கு அம்சர் போட்டோ அம்சர் பார்த்தோன்னா நீ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த நம்ம எடுக்க போற சாங்க்கு கரெக்டா ஆப்டான ஒரு முகமா இருக்கு. அதனால அவங்ககிட்ட பேசி ஓகே என்ன பண்ணா அவங்க முன்னே ஓகேட்டு நைட் பேசி நாளைக்கு எல்லாம் ஷூட் போறாங்க. ஆமாமா ஏட்ட சொன்ன வெற்றி கிட்ட கேட்டியா செலவாங்க அவர் சுட்டியாசல வாசல் நிற்கிறாரு எப்போ போக அப்படின்னு ஆர்வமா உடனே போய் லைக் பண்ணலாம். சரி அப்ப அந்த பொண்ணு அவங்க பிஸியா இருக்காங்கன்னா அவங்க கேட்டு அவங்களே ஃப்ரீ பண்ணிட்டு அப்புறம் வந்தாங்க. அவங்க கிராண்ட்மதர் வந்து ரொம்ப பிரமாதமா அவங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப எனக்குமே அப்படிதான் இருந்தாரு சார். இது ஆர்ஆர் ஃபுல் லைவ் வேணும். எனக்கு வந்து ஃப்ரூட் கண்டிப்பா லைவ் வேணும். மேடமே அந்த ஃப்ரூட் வருது பாரு ஃபைனலா அமேசிங் பா. என்னன்னா சாம அதுதான் சாங் ஃபைனலா தூக்கி நிக்க வச்சு எல்லாரையும் கிளாப் பண்ண வைக்கிறது. அந்த வருது ட்ரெயின் போக அந்த வர காரணம் நினைச்சு நம்ம எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணது. அதனால ஃப்ரீடமா இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதனுடைய விஷயம் எல்லாத்தையும் நம்ம வெளியில கொண்டு வரணும். இது மட்டும் நிறைய ப்ரொடியூசர் வரும்போது சப்போஸ் அதை கட் பண்றாங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நான் எதிர்பார்க்கல சரி லாஸ்ட் டைம் சாங்ல எனக்கு அந்த ஃப்ரூட்ல மியூசிக் வருதுன்னு நீங்க காட்டல. சாங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரு ரெடி பண்ணிருக்காங்க. ஆமா இல்ல அதுக்கப்புறம் தான் அது வேணும். அந்த ஓடி வரும்போது அந்த ஃபாஸ்ட் பிட் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரூட்டை போட்டு வந்து அந்த சாங்கோட அந்த பேக்ரவுண்ட்ல அந்த ஃப்ரூட் போகும் நல்லா ரிச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவங்க சப்போர்ட் முக்கியமா தேவைப்பட்டிருக்காங்க. நல்லா பண்ணாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் அவங்க நிறைய அவங்க மூவிஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சைல்ட் ஆர்டிஸ்ட் கூட அவங்க அநேகன் படத்தை பண்ணிட்டாங்க. நிறைய இப்பயும் படம் பண்ணிட்டு இருக்கேன். மதராசி நீங்க சொல்லுங்க நீங்க. ஆமா அதுதான் உங்களை பத்தி இது பண்ணணும். இல்ல இல்ல நீங்க ஸ்பெஷல்ங்கிற கூட பேஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா அதான் அநேகன்ல தனுஷ்கனோட சிஸ்டரா பண்ணிருந்தேன். அண்ட் புகழ்ல ஜெயனோட சிஸ்டரா பண்ணிருந்தேன். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியணும்னா வடிவேலு சாரோட அந்த காலிங் பெல் சீக்வன்ஸ் ஒரு காமெடி வரும். அது ஒரு குட்டி குழந்தை பெல் அடிக்கிறது அசாஸ் நீங்க தானா சூப்பர் தானா. அது அதான் 13 சின்ன வயசுல இருக்கான்னு நினைச்சு பார்க்கணும். நான் அப்ப அடையாளத்துக்கு இல்லை. ஓகே இதெல்லாம் தெரியுது. இப்ப கரெக்ட்ல இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப கூட நம்ம ஷூட் கூட ஹைதராபாத்ல இருந்து வந்தீங்க போல. அப்புறம் ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் மதராசி மூவி அது பண்ணிருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். டீம் சார்பா வாழ்த்துக்கள். நல்லா நான் ஒரு அந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நல்ல விஷயம். இந்த சாங்ல எப்படி பண்ணீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கும் இந்த சாங்லயா? அதான் நீங்க வந்து ஆடிஷன் பண்ணீங்க, கதை பேசணும். மெயினா இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கேட்சியா இருந்தது. லைக் அந்த ஹரிச்சரன் சார் பாடியிருந்தாருல அவர் வோக்கல்ஸ்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு.
அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச அவர்கிட்ட அவர் வந்து அப்புறம் இல்ல இந்த சாங் நீங்க லிரிக் பண்ணதுக்கு அப்புறம் இது ஹரிச்சரன் பாடினா நல்லா இருக்கும் நீங்க ஏன்னா ரொம்ப நான் டியூன் அமைச்சிருந்தேன். சரி. என்னோட வாய்ஸ் தான் அமைச்சிருந்தேன் டியூனு. அப்புறமா அவர் வந்து ஃபோன் பண்ணிட்டு ரெக்கார்டிங் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவர் வந்து டைரெக்டா நானும் அவர் இது பண்ணி மீட் பண்ணதே கிடையாது. சரி 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 லைக் அந்த டியூன் கட்டிட்டு லைக் 11 o'clock மாதிரி ஸ்டுடியோ ரெக்கார்டிங் பண்ணா அவர் கரெக்டாக 11 o'clock டைம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுலாம் எனக்கு யாரும் தெரியல அவருக்கு. இல்லை அவர் வந்து தேடுறாரு யார் கம்போஸ் பண்ணது, யார் மியூசிக் யார் மியூசிக் ஒரு ஒரு அவர் வந்து அந்த சந்தோஷமா வந்தாரு. வந்து அவர் பார்க்கணும். எஸ் இப்போ இல்ல அதாவது புதுசோ எக்ஸ்பீரியன்ஸோ அதெல்லாம் இல்ல, இது கம்போஸ் பண்ணது ரொம்ப பிடிச்சி போயிருந்தா அவங்க யாரும் கேட்கல. கண்டிப்பா இப்போ நான் ஒரு போட்டோகிராஃபி பண்ணிருக்கேன், அது நல்லா இருக்குன்னா கேள்விப்படாத அது பண்ணது யாரு எப்படி இருப்பாப்ல அப்படின்னு பாக்குறது. அது மாதிரி வந்து அவர் தேடி இருக்கேன். சூப்பரா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா போயிட்டு அவர் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவர் போயிட்டு ரெக்கார்ட்லாம் பண்ணாரு. பண்ணும்போது அவர் வந்து எத்தனை டிக்கெட்லாம் திரும்ப வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும் வச்சுட்டு சலிக்காம பண்ணி கொடுத்தாரு. அதான் அந்த அளவுக்கு நல்லா வந்து ஆமாமா பட்ஜெட் கம்மியா தான் பண்ணுது. ஆனா தலைவர் வந்து பரவாயில்ல எவ்வளவு தான் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சாங் கேட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட்டா கொடுத்தாப்ல. பிக்ஸ் பண்ணது ஒரு அதிகபட்சம் ஒரு 5 ரூபா பிளான் பண்ணோம். ஆனா தலைவர் அது கிரெடிட் தான் காரணம். என்னன்னா நம்ம ஒரு விஷயம் தொட்டுட்டோம், எதுவுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் என்னன்னா எது ஒண்ணுமே தொடக்கூடாது. தொட்டுட்டோமா அது 100% கரெக்டா பண்ணிடுறது நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். அதனால அது எவ்வளவு போனாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் கூட 2 நாள் முடிச்சுட்டு ஒரு நாள் ரைட்டர் சொன்னேன், மாதிரி கொஞ்சம் இன்னொரு ஓப்பனிங் ஷாட் தான் கொஞ்சம் இன்னொரு நாள் பண்ணா நல்லா இருக்கும், ஏதாவது கொஞ்சம் வெட்டிட்டு கொஞ்சம் பேசிப்பாரு. ஏன்னா இவ்வளவு தூரம் பண்ணிட்டோம், இங்கேயே வச்சு மேட்ச் பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டணும்னா கொஞ்சம் இந்த அந்த ஆலமர வேறாங்கிறதுக்கு வந்து ஒரு லைவா ஒரு ஆலமரத்திலேயே அப்படி பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பிறந்த போது அழலாங்கும் போது வந்து தனிமையை உணர்கிற மாதிரி யாரும் ரொம்ப முக்கியம். 2 ஒரு 3 நீ அப்படியே ரொம்ப போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட்டே பண்ண மாட்டாங்க மாஸ்டர், சொன்ன வராது அப்படின்னு. ஆனா அவரு இப்ப சொன்னோன்னு அப்படி ஒரு டப்புன்னு கற்பனை பண்ணி முடிச்சுட்டு அப்ப வாங்க அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே லைவா பண்ணோம். நல்லா டக்குன்னு எடுத்தீங்க. அதே மாதிரினா ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்கிறதுக்கு நடிகர் விமல் சார் நமக்கு அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் சார் கொடுத்தாரு. விமல் சார் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் தினேஷ் மாஸ்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் கொடுத்தாரு. எல்லாருமே தஞ்சாவூர் போனோம் இங்க இருந்து அவர் கூப்பிட்டு நல்லா இருக்குடா பாக்கலாம் சூப்பரா இருக்குடா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஷார்ட் போயிட்டு இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நம்மள கேரவுண்டுக்குள்ள உட்காந்து பேசிப்போம். எவ்வளவு நம்பல் பாருங்க, எல்லாமே அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி வெளியில நிக்க வச்சு அப்படி பேசிட்டு ஓகேப்பா நல்லா இருக்கு என்ன ஃபர்ஸ்ட் லுக் பண்ணுமா அப்படின்னு தான் ஒன்னு கேரவுண்டுக்குள்ள கூட்டு போயிட்டு உட்கார என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்கார வச்சுட்டு எனக்கு பார்த்தேன். அதே பார்த்தது ட்ரீம்ஸ் ஷார்ட் ஃபிலிம் அப்படி எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த அளவுக்கு பேசினாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்து ஷார்ட் ஃபிலிம் காட்டுறோம், ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லா பார்த்தது. விமல் சார் அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் ஸ்ரீகாந்த் சாரும் பார்த்துட்டு ரொம்ப உங்களை பாராட்டினாங்க. முக்கியமா அதே போல பாக்யராஜ் சாரும் வந்து அவர்லாம் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் நல்ல சாங் வந்து கேமராமேன் சார் வந்து ரொம்ப பாராட்டு. நல்லா வந்து இல்ல உண்மையிலே வெற்றி நீங்க டான்ஸ் கிளாஸ் இது இதுல ட்ரை பண்ணிருக்கீங்களா, புதுப்பட்ட நடிக்கிறீங்களான்னு கேட்டாரு. இல்லைன்னு சொன்னாரு. இல்ல சார் நான் சும்மா ஆர்வமா தான் வந்தாங்கன்னா பரவாயில்ல நல்லா பண்ணிருக்கீங்க, அடுத்தது ஏதோ ஹீரோ பண்றேன், இதுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சொல்லிட்டு கை கொடுத்து ரொம்ப இயற்கை சார்ந்த கண்டிப்பா வந்து கலந்துக்கிறாரு. ஆனா சொன்னா வந்து வரை பட் அவருக்கு ஏதோ முடியாத ஒரு இது வெளியில ஏதோ காலையில போட் பண்ணி சொன்னாருன்னு சொன்னேன். அப்புறம் வந்து தினேஷ் மாஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு யூனியன்லயே வச்சு எல்லாரையும் வச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப நேரம் பேசினாரு என்ன பார்த்துட்டு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரு நான் சேர்ந்து அவர் சொன்ன வார்த்தை முடியாது நல்லா வருவேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லு போட்டு. அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ் சொன்னீங்கல்ல, எல்லாருமே மூவிஸ்ல பெரிய பெரிய மூவிஸ் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே இவரே அப்படியே நீங்களும் நானும் பேசிட்டு பண்றீங்க. அப்புட்டி சார் நடிச்சிட்டு இருக்காங்க, அந்த ஜீவகாரண்யம், அப்புறம் மாட்டத்தில் 1000
எல்லாமே எல்லாமே பிரதரும் அவரும் நான் பேசிக்கே வந்து இது வந்து நான் வந்து ஸ்டில் போட்டேன். ஆக்சுவலி நான் சில்வரான் டீம்ல இருந்தேன். என்ன படம் 1900 மயக்கம் பண்ணேன், மோகினி திமிரு இதெல்லாம் படம் பண்ணிட்டு இப்போ வந்து கராத்தே மாவு பண்ணிட்டு ஸ்டில் போட தான். பட் வந்து இவரு நானும் 20 வருஷமா பழக்கம். அவர் ஒரு ஸ்டோரி 15-18 சொல்லுங்க, ரொம்ப ஜாஸ்தியா ஒரு 5 வருஷம் அதிகமா தான் பழக்கம் சொன்னேன். ஆனா அது வந்து திருப்பி வந்து ஒரு 15 வருஷம் தான் ஆகுது. திமுருல வந்து எனக்கு அவருக்கு கஷ்டப்படுற மாதிரி போது உதவி பண்ணி 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அதுல இருந்து விடாத கற்பு போல பண்ண முடியாது. அப்புறம் வந்து நான் பார்த்திபன் சார்ட்ட வந்து ஆக்ட் ரோல் பண்ணும்போது அவர் என்னோட ரொம்ப ஃபேன். ஏன்னா அவர் எனக்கு அவருக்கு 1000 பேர் ஃபேனா இருப்பாரு. ஆனா மாஸ்டர் சொல்றாங்க உனக்கு நான் ஃபேன் அப்படின்னு. ஏன்னா நல்லா அந்த ஆக்ஷன்லயே பிளாக்ல அவ்வளோ அழகா ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க, ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்குன்னு. அப்புறம் அடுத்து அவர் பண்ண படங்கள்லாம் எனக்கு கூட ரொம்ப பிடிக்காது. அப்போ அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நான் வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கேட்டாங்க, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க சார், நல்ல நம்பர் ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து தம்பி அவர் வந்து உதவினாரா நீங்கள் இது பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்காத நீ இது கேட்டுட்டீங்க. ஆனால் அவர் சொன்னார் ஒரு உதவிக்குனா என்னை ஃபாலோ பண்ணி வந்தால் தான் அவங்களுடைய இது தெரியும் வழி, அதனால நீங்கள் கேட்டுட்டீங்க. நல்லா இல்லை சார், ரொம்ப கான்ஃபிடென்ட். இவர் வந்து ஜாயின் பண்ண விட்டா உடனே ஒன்றும் இல்லை கை கொடுத்தாரு, இறங்குங்க அப்படின்ட்டாரு. இறங்க எப்படி இவ்வளோ ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு பார்த்து பொண்ணுங்க. அதாவது விஷ்ணு நீங்கள் நல்ல ஒரு சாய்ஸ் தான் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க, சூப்பர் ரொம்ப அவருக்கு ரொம்ப மனதில் நன்றி. அதுலேருந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு நிறைய விஷயம் வந்துருக்காரு. அப்புறம் நான் தான் ஃபோட்டோகிராஃபி இருந்துட்டு எனக்கும் சினிமா கேமராமேனாக தான் வர்றது இந்த இடத்துல வந்து வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஃபோட்டோகிராஃபியாக பார்த்துட்டா இருக்கேன். இப்போ இந்த ஆல்பம் சில ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் கேமராமேனா. இப்போ இதை பார்க்கும்போது எல்லாரும் ஒரு போது எல்லாம் சேர்ந்து ஒரு படம் வெற்றி இதை அடுத்து திருமணமா டேஸ் கூட போயிடலாம், நல்லா ஒரு விஷயமா இறங்கி பண்ணுவோன்றேன். இல்லை அது அவருக்காக உண்மையிலே இது ஒரு கதையின் நாயகனாக இவருக்கு பண்ணுறதுக்காக ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அதாவது ரொம்ப ஸ்பீடா இருக்கும், ஒரு அப்படி 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 அப்படிங்கிறதுல முடிஞ்சிடணும். அப்படிதான் அவர் எதிர்பார்க்குற மாதிரி ஆக்ஷன் இல்ல எல்லாமே எல்லாமே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் இவ்வளோ ஒரு டான்ஸ் கோவில இருந்து ஒரு ஷாட் எடுத்துட்டீங்களா கிராஸ் பண்ணி வரும்போது சாங்ல இப்படி வரணும் ஒரு மாதிரியே வர அந்த சீன் என்னன்னு நம்ம பிளான் பண்ணவே அப்படின்ட்டு அந்த சீன்ல பார்த்தாலே தெரியும் ஃபேஸ் எல்லாம் இப்படி கடிச்சிட்டு யாருக்கும் தெரியாது அந்த ஷீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஆரஞ்சு பழம் வரமான அந்த மலைக்கிட்ட அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு மறுபடியும் வந்துடுறேன் கோவிலுக்கு கீழே வரும்போது அந்த சீன்ல பாருங்க நல்லா தெரியும். என்ன ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு என்ட்ரி மாதிரி முடியாதா பிடிச்சது அந்த ஷாட் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா உள்ள என்ட்ரி ஆகல மறந்துக்கிட்டு நல்ல ஒரு இதா இருக்கும். பாக்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். முடிஞ்ச ஷாட் வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பட்டா மேல பார்க்க வரும் பால்ஸ் மேல இந்த ஷாட்ல ஆலமரத்துல நீங்க அப்படி இவங்க போவாங்க, நீங்க இந்த பேக்ல ஆமா ஆமா அந்த ஷாட்ஸ் அது கேமராமேன் சார் தான் சொல்லிருக்காங்க. சைக்கிள் கழிச்சு ஒரு ஷாட் ரொம்ப இல்ல அது சூப்பரா அந்த லொகேஷன் அந்த மரத்துக்கார அந்த லொகேஷனுக்கு போனோம். அந்த எக்ஸ்வரி லொகேஷன்லாம் சொன்னாரு. உண்மையிலே ஒரு ஷாட் சிக்ஸ் அடிவானது அப்புறம் உண்மையை அடிச்சிட்டேன் அடிவானதானா அந்த அடி நம்ம ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டோம்னு அந்த உள்ளுணர்வும் இருந்தது. அடிச்சு அந்த அடியில் அப்படி குறைஞ்சு போய் பண்ணிட்டோமேன்றது அது கான்ஃபிடென்ட் இருக்குது. அது நம்ம கிளைமேக்ஸ் தேவைப்பட்டதுனால அந்த சீன் இதாயிடுச்சு. அதனால ஓகே. அந்த மாதிரி நம்ம சாங்ல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் டிசைனர் சிவாவும் சரி, அப்புறம் எடிட்டர் கிஷோர் சார் படம் கிஷோர் டி அவர் தான் வந்து இது காதலி நேரங்கள்லாம் பண்ண மாதிரி எடிட்டர் நிறைய பண்ணிட்டு நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஆமா கார்த்திக் ஆமா அவங்க பிரதர் அப்படி சொல்லுங்க. உண்மையிலே என்னடா என்னோட தாத்தா இந்த இப்ப எங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஏற்படுத்த கார்த்திகன் சரவணனுக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா அந்த
இப்போ எங்களோட அந்த பிரசாத் லேப்ல வந்து ஆடியோ லான்ச்சோட விழா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கொண்டு போனது அந்த கார்த்திகை அந்த மாதிரி சாங் வந்து நம்மளுடைய சேனல்ல தான் போட்டுருக்கோம். ஐஸ்டேஜ் ஃபிலிம்ஸ் பிஎம் ஐஸ்டேஜ் அதுதான் சொல்றீங்க இதுல படிக்க அதெல்லாம் போட்டுருக்கோம். BM ஐஸ்டேஜ் ஃபிலிம்ஸ் என்னுடைய ஓன் சேனல்ல தான் நாங்க போட்டுருக்கோம். அதனால சிலருக்கு ஆதரவு பண்ணுவீங்க. கண்டிப்பா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன, அதுல என்ன பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு எல்லாமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தங்களுடைய கமெண்ட் படிச்சுட்டு தான் இருப்பேன். நம்ம நைட் 1 மணிக்கு பண்ணா கூட நான் அதை பார்த்துருக்கேன். யார் என்ன பண்ணிருக்கா, இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் எல்லாமே என்னுடைய சைடுல இருந்து அவங்க திட்டி போட்டாங்கன்னா திட்டி பதில் விடுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அவங்க திட்டி போடுறாங்கன்னா அதுல என்னமோ இருக்கு, மறுபடியும் அதை பார்ப்பேன். சோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன்னு மட்டும் தான் பெஸ்ட் சொல்லுவேன். கமெண்ட் கண்டிப்பா அடுத்தது நம்ம மூவி போய் பண்ணிக்கலாம். அடுத்த இந்த டீம் நாங்க சேர்ந்து மொத்தமா மூவி ஸ்டார்ட் பண்றோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் கண்டிப்பா அதுக்கு ஆதரவு கொடுங்க. 27ஆம் தேதி படம் பூஜை போற மாதிரி பிளான் பண்ணிருக்கு. வாங்க, எப்படி மீடியாஸ் எல்லாமே வந்து ஆதரவு கொடுங்க. நம்ம ஆபீஸ்ல இங்கே தான் பூஜை போடுற மாதிரி இருக்கும். அந்த ஆதரவு கொடுங்க, நல்லபடியா கொண்டுட்டு போயிட்டு சேருங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்புறம் கார்த்திக்கும் சரவணனுக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபங்க்ஷன் முதல் கொண்டு பிஆர் சைட்ல இருந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிட்டு அவங்க ஆன்லைன் ப்ரமோஷன் என்ன பண்றாங்க? ஆமாம்மா கண்டிப்பா அண்ணன் அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் சேனலு ஃபுல்லா அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. என்னுடைய எல்லா சேனலுமே இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நான் எதுவுமே இது பண்ண முடியாது. தம்பி இது வந்திருக்குப்பா, இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், ஒவ்வொரு விஷயத்தையும் நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் போன் அடிச்சு கேட்டு அழகாக கொஞ்சம் கொண்டுட்டு போவாங்க. பர்ஃபெக்ஷனாக அழகாக டீட்டெயிலாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த மாதம் 27ஆம் தேதி உங்கள் எல்லாரையும் நேரடி சந்திக்க நாங்கள் வரோம். பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க. 7 சாங்க பாருங்க. இப்ப எங்களோட கலந்துரையா தப்பு நினைச்சிருங்க. கண்டிப்பா சாங் கேளுங்க. இல்ல சாங் யூடியூப்ல அவைலபிள். கேட்டு உங்களோட ஆதரவு கொடுங்க. நல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். ஏதேலோ சாங் நீங்க எல்லாருமே கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்க அனுப்புங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த சேனல்? BM ஹை ஸ்டேஜ் ஃபிலிம்ஸ். BM ஹை ஸ்டேஜ் ஃபிலிம்ஸ் Channel. அந்த சேனல்ல தான் அவைலபிளா இருக்கு, பாருங்க. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.